Hello students, in this video we discuss about the problem solving in second law of thermodynamics. Thermodynamicsல second unitல வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எப்படிலாம் நம்ம வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னு கேட்குற ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதர் அட்டானமஸ் காலேஜஸ் கொஸ்டின் ப்ராப்ளம் செகண்ட் லாவில் வந்து பேசிக்காக ரன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ப்ராப்ளம். A reversible heat engine operates between two reservoirs at 600 degrees Celsius and 40 degrees Celsius. Reversible heat engine or Carnot heat engine at the heat engine. This engine வந்து ரெண்டு டெம்பரேச்சர் லிமிட்டில் ஒர்க் ஆகுது. ஹை டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 600 டிகிரி செல்சியஸ், லோ டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா இன்ஜினுக்கு 40 டிகிரி செல்சியஸ். ஓகே, சோர்ஸ் சிங்க்னு சொல்லுவோம். சோர்ஸ்னா ஹை டெம்பரேச்சர், சிங்க்னா லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். This engine drives the reversible refrigerator. இந்த இன்ஜின் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ரெஃப்ரிஜரேட்டர் ரன் பண்ண வைக்குது. That refrigerator which operates between the same 40 degree Celsius reservoir and reservoir at minus 18 degree Celsius. Okay, understand? Minus, this minus is included with this 18 degree Celsius. Okay, minus 18 degree Celsius. So இந்த ரெஃப்ரிஜரேட்டனுடைய டெம்பரேச்சர் லிமிட் வந்து ஒன்று 40 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று வந்து மைனஸ் 18 டிகிரி செல்சியஸ். த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹீட் இன்ஜின் இஸ் 2100 கிலோஜூல். இன்ஜினுக்கு நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இன்ஜின் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? டு த ஹீட் இன்ஜின்னா ஹீட் இன்ஜினுக்கு ஹீட் வந்து சப்ளை பண்ணப்படுது. தட் இஸ் ஹீட் சப்ளை ஃபார் தி கம்பஷன், தட் இஸ் 2100 kilojoule, and there is a net work output of 370 kilojoule from the combined plant. கம்பைன்டு பிளான்ட்னா இந்த ஹீட் இன்ஜினும் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரும் சேர்ந்த ஒரு பிளான்ட், ரெண்டுமே சேர்ந்து வச்சு ஒரு கைட் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு கம்பைன்டு பிளான்ட்டையும் சேர்ந்த ஒரு கம்பைன்டு பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த ஒர்க் அவுட்புட் வந்து 370 கிலோஜூல். ஏன் மொத்த ஒர்க் அவுட்புட் அப்படின்னா நமக்கு இன்ஜின்லேருந்து ஒரு ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கும். அந்த ஒர்க்கை வந்து ரெஃப்ரிஜரேஷனுக்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம். ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னது? ஸோ we cannot transfer 100% of mechanical work from one device to the 100 devices. So that's the net work output. Okay, from the combined plant is 370 kilojoule. Evaluate the heat transfer to the refrigerator. Refrigerator systemத்துக்குள்ள எவ்வளவு heat transfer ஆயிருக்கு, that is how much amount of heat is extracted by the refrigerator or refrigeration effect, and the net heat transfer to the 40 degree Celsius reservoir. ரெண்டு சிஸ்டமுமே இன்ஜினுமே ரெஃப்ரிஜரேட்டர் ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஒன்றில் 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது இன்ஜினில், இங்கேயும் 40 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகுது. ஸோ மொத்தமாக இந்த 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு தட் ரிசர்வாயர். திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம் கொஸ்டின். ஓகே, ஸோ லெட்ஸ் வி கோ டு தி கிவன் டேட்டா. வாட் இஸ் த கிவன் டேட்டா? ஏ ஹீட் இன்ஜின் டிரைவ்ஸ் த ரெஃப்ரிஜரேட்டர். இன்ஜின் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ரன் பண்ணுது. இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க தெளிவாக எடுத்துக்கணும். நம்பர்ஸ் வந்து எப்படி போடுறவங்க சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நமக்கு ஹீட் இன்ஜின் தான் பேசியிருந்தாங்க. ஸோ நான் ஹீட் இன்ஜின் எடுத்துக்க போகிறேன். அதில் ஹை டெம்பரேச்சர் நமக்கு வந்து 600 டிகிரி செல்சியஸ், லோ டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். ஸோ ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் T1 600 டிகிரி செல்சியஸ், we can convert into this Kelvin by adding 273, and low temperature reservoir for the heat engine is 40 degree Celsius, that it should be taken as the T2. okay, இன்ஜினில் ஹை டெம்பரேச்சர் வந்து T1 எடுத்துக்கப்புறம் லோ டெம்பரேச்சர் T2 எடுத்துக்கப்புறம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரெஃப்ரிஜரேட்டர் கப்பல் பண்ணி வச்சிருக்காங்க கம்பைன்டு பிளான்ட்டாக. ஸோ அடுத்த டெம்பரேச்சர்ஸ் நம்பர் வந்து நான் வந்து T3 T4 எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். ஃபார் ரெஃப்ரிஜரேஷன் கண்டிஷன் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் ஷுட் பி டேக்கன் as the T3, that is minus 18 degrees Celsius plus 273 becomes the 255 Kelvin, and high temperature should be taken as the T4. That T4 temperature is also 40 degrees Celsius. Already 40 degrees Celsius is low temperature reservoir for the heat engine, that is T2. T2 நம்ம 40 தான் வச்சிருக்கோம், T4 நமக்கு 40 தான் வருது. ஸோ T4 equal to T2, that is 40. எங்கெல்லாம் T4 வருது அங்கே நம்ம T2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த இன்ஜின். இன்ஜினுக்கு எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து Q1 எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ 2100 கிலோஜூல். ஏன் Q1 எடுக்கிறங்கிறது டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். And then net work output from the combined plant, that is W net equal to 370 kilojoule. Okay, so next one, to find what is our to find data? Heat transfer to the refrigerator, how much, and how much amount of heat is transferred towards the 40 degree Celsius reservoir. This is the schematic presentation. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், டயக்ராம் வந்து கண்டிப்பாக வரைங்க எப்படி இந்த சிஸ்டம் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டயக்ராம் போடணும் அவசியம் இல்லை. சிம்பிளாக ஒரு சர்க்கிள் போட்டு ஹீட் இன்ஜின் ஹைட்னு இண்டிகேட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் சர்க்கிள்னு போட்டு ரெஃப்ரிஜரேஷன் ஆர்னு இண்டிகேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆரோ மார்க் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ ஹீட் இன்ஜின் பார்த்துட்ருக்கோம். அதில் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 600 டிகிரி செல்சியஸ்,
low temperature reservoir 40 degrees Celsius. So let it be T1, let it be T2. So high temperature இருந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்ஜினுக்கு கொடுப்போம். ஸோ அதை வந்து Q1. The given டேட்டாலேயே 2100 kJ கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹீட் இன்ஜின். that should be taken as the Q1. ஹை டெம்பரேச்சர் சொல்லக்கூடிய T1லேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால that value is Q1. இன்ஜின் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஜினுக்கு நம்ம வந்து ஹீட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா it produces some amount of mechanical power. That power is called as the W1. Okay, produced power is W1. And then we cannot convert 100% of heat supply into 100% of mechanical work. Some amount of heat is lost into several forms. That released amount of heat energy is taken as Q2. It should be released towards the low temperature reservoir 40 degrees Celsius க்கு வெளியே போயிட்டு இருக்கு ரிலீஸ் பண்ணி. ஸோ சப்ளை பண்ணுற ஹீட் Q1, ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க்கு W1 இன்ஜினுக்கு. ஒர்க்கு ப்ரொடியூஸ் பண்ண பிறகு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வேஸ்ட்டாக போகுது அதை வந்து Q2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த டெம்பரேச்சர் சோர்ஸ் T2. அப்போது ஒரு இன்ஜின்னாலுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து தான் நடக்கும், ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சர் இருக்கு போயிட்டு இருக்கு இன்ஜின்னா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ரெஃப்ரிஜரேஷன். ரெஃப்ரிஜரேஷன் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ரெடியூஸ் பண்ணுறது என்ன அர்த்தம், லோ டெம்பரேச்சர் சப்ஸ்டான்ஸ் இருக்கக்கூடிய ஹீட்டை ஃபுல்லாக லிபரேட் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எங்கே பாருங்கள், லோ டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுவோம், T3ன்னு எடுத்துருப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கிவனில் எடுக்கும்போதே. ஸோ ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் லோ டெம்பரேச்சர் தான் T3ன்னு எடுக்கணும். ஆனால் ஹீட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹை டெம்பரேச்சர் தான் T1 எடுப்போம். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா T3 தட் இஸ் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் -18 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து 40 டிகிரி செல்சியஸ். ரெண்டு பேருக்குமே 40 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர் காமன். ஸோ அதனால் ஒரே ரிசர்வாயராக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹீட் இன்ஜினுக்கு ஹை டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி லோ டெம்பரேச்சருக்கு போகுது. எங்கே 600லேருந்து 40க்கு. இதே இது ரெஃப்ரிஜரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சர் -18லேருந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்போ ஆரோ மார்க் வந்து லோ டெம்பரேச்சர் தான் போகுது. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கான்செப்ட் ராங் ஆயிரும். ஆனால் இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஒர்க்காக நம்ம என்ன பண்ணணும், we have to give some amount of input work, that is W2. இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது நான் W1 எடுக்க போகிறேன். ரெஃப்ரிஜரேஷன் எவ்வளோ சப்ளை பண்ணுறோமோ அது W2 எடுக்க போகிறோம். இப்போ ரெண்டு பேருக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா we cannot convert 100% of work into another system. So some loss will be takes place. Thereby how much amount of difference W1 and W2, that is called as the net work output, is given as 370 kilojoule. ஓகே, இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னு பாருங்கள், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ரெஃப்ரிஜரேட்டர். இந்த ரெஃப்ரிஜரேட்டருக்கு எவ்வளோ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது, அதாவது லோ டெம்பரேச்சர் பாடிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ரெஃப்ரிஜரேஷனுக்கு போகுது, Q3 என்னங்கிறத கேட்டிருக்காங்க. கூலிங் எஃபெக்ட் நடந்ததை கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த 40 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர். ரெண்டு பேருக்குமே 40 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர் காமன். அப்போ மொத்தமாக எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும் இந்த ரிசர்வாயருக்கு, இங்கேருந்து Q2ங்கிற அமௌண்ட் ஆஃப் ஹீட் வருது, இங்கேருந்து Q4 அமௌண்ட் ஆஃப் ஹீட் வருது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுற ஹீட் தான் எனக்கு என்ன இருக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி 40 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயர். ஓகே, now let's we go to formulas. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ்க்கும் எடுத்து என்ன ரொம்ப முக்கியமானு தெரியணும்ப்பா. எதுக்கு என்ன ஃபார்முலா, ஹீட் இன்ஜின் எடுத்துக்க போகிறோம். இன்ஜின்னா ஜென்ரலாக எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஜினில் பெர்ஃபார்மன்ஸை சொல்லுவோம். எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா அவுட்புட் பை இன்புட். இதில் நம்ம எதை இன்புட்டாக கொடுக்குறோம், ஹீட் சப்ளை பண்ணால் தான் கம்பர்ஷன் நடக்கும், அதனால தான் ஒர்க்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் இன்புட் ஃபார் இன்ஜினுக்கு வந்து ஹீட் சப்ளை, அவுட்புட் ஆஃப் த இன்ஜின் என்ன, ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் டன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் படி நமக்கு வந்து எப்படி சிம்பிள் எழுத போகிறோம் பாருங்கள். எஃபிஷியன்சி ஆஃப் தி இன்ஜின், ஹீட் சப்ளை, இன்ஜினுக்கு சப்ளை பண்ணுற ஹீட் என்னது நமக்கு Q1, therefore ஹீட் சப்ளை Q1. ஒர்க் டன், இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க் டன் நமக்கு என்னது W1, therefore தெர்மல் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு W1 டிவைட் பை Q1. ஓகே, டயக்ராம் பார்த்தா தான் புரியும். புரியலனா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் அகைன் எக்ஸ்பிளைன் யூ. தென் இன் டேர்ம்ஸ், இது வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய எஃபிஷியன்சி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கார்னாட் ரெஃப்ரிஜரேட்டர், தட் இஸ் ரிவர்சபிள் ரெஃப்ரிஜரேட்டர், ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின், ரிவர்சபிள் ஹீட் பம்ப், கார்னாட் சைக்கிள் படி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த எஃபிஷியன்சி வந்து எப்படி எழுதணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் சப்ளை எங்கேருந்து ஹீட் சப்ளை பண்ணுறோம், T1 சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து. ஸோ இன்புட் ஹீட் சப்ளை வந்து T1லேருந்து வருது. அவுட்புட் நமக்கு என்னவாக இருக்கணும், ஒர்க் டன் கிடைக்கணும். இந்த ஒர்க் டன் வேணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும், தட் இஸ் Q1 மைனஸ் Q2. சப்ளை பண்ண ஹீட்டில் எவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்கு, ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒர்க் டன் கிடைச்சிடும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சொல்லும்போது T1 minus T2, that is called as the T1 minus T2. Okay, so how much amount of work is produced by this engine, Q1 minus Q2. Q1 na எவ்வளோ heat supply பண்ணியிருக்கேன், Q2 na எவ்வளோ heat reject ஆகி வெளியே போயிருக்கு. Similarly for refrigerator, COP ன்னு சொல்லுவாங்க. எப்படி இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபிஷியன்சின்னு சொல்கிறோமோ, ஒரு ரெஃப்ரிஜரேட்டருக்கும் ஒரு ஹீட் பம்புக்கும் COP, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு நமக்கு என்ன இன்புட்டாக கொடுப்போம், ரெஃப்ரிஜரேஷனுக்கு வந்து ஒரு ஒர்க்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ திஸ் ஒர்க் இன்புட் கம்ப்ரஸர் ரன் பண்ணுறதுக்கு.
ஃப்ரிட்ஜினுடைய அவுட்புட் நமக்கு என்னது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட், தட் இஸ் கூலிங் எஃபெக்ட். இன் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள் நோட்டேஷன் ஈக்குவல் டு ஒர்க் இன்புட் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு என்னவா கொடுக்கும் அந்த டயக்ராமில் W2 கொடுக்குறோம். ஸோ W2. ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட்னா கூலிங் எஃபெக்ட். கூலிங் எஃபெக்ட்னா ஹீட்டை ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கிறது, அப்சார்ப் பண்ணி எடுக்கிறது. ஹீட் எங்கேருந்து எடுக்கிறோம்? லோ டெம்பரேச்சர்லேருந்து தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஒர்க்கு கொடுத்ததுனால லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹை டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ணோம் இல்லையா ரெஃப்ரிஜரேஷன். ஸோ லோ டெம்பரேச்சர்லேருந்து வரக்கூடிய ஹீட் நமக்கு என்னது Q3. அதனால தான் Q3ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ COP இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் பாருங்கள். ஒர்க் இன்புட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? T2 மைனஸ் T3, அதாவது T4 மைனஸ் T3ன்னு வரணும். நமக்கு T4ன்னு T2வும் ஈக்குவல்னு போடணும். T2 மைனஸ் T3ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து T4ன்னு வரணும் ஆக்சுவலாக. ஏன்னா T4னா இந்த 40 டிகிரி செல்சியஸ் ரெஃப்ரிஜரேட்டர் கம்பேர் பண்ணும்போது, T3னா மைனஸ் 18 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ இந்த 40 வந்து ரெண்டுக்குமே சேம் தானே. T2வும் T4 ஈக்குவல்னு T2னே போட்டிருக்கோம். அது ஏங்க தெரிஞ்சுக்கோங்க. மைனஸ் T3 அவுட்புட் நமக்கு என்னது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் தான். எங்கேருந்து ரெஃப்ரிஜரேஷன் எப்படி நடக்குது? டெம்பரேச்சர் 3லேருந்து நடந்துட்டு இருக்குது தான் T3ன்னு சொன்னோம் இல்லையா, மைனஸ் 18. ஸோ அப்போ அது T3. அகெயின் இது நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம், ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம். இங்கேருந்து ரெஃப்ரிஜரேஷன் போகிற இன்புட் வந்து என்னது அப்படின்னா W2வும் Q3யும். அவுட்புட் என்னது வெளியே போகும்போது Q4 வெளியே போகுது. ஸோ எனர்ஜி பேலன்ஸ் பண்ணோம்னா W2 + Q3 = Q4. ஓகே, நவ் வி கோ டு தி சொல்யூஷன். ஸ்டெப் 1, this is for the heat engine. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஹீட் இன்ஜினை மட்டும் எடுத்து பார்த்துக்க போகிறோம். ஹீட் இன்ஜினில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? கால்குலேஷன் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஹீட் இன்ஜின் ரொம்ப முக்கியமானது. டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. ஹீட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி வந்து என்ன? ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. அந்த ஃபார்முலாவில் நமக்கு டெம்பரேச்சர்ஸ் வந்து 2 டெம்பரேச்சருமே இருக்குது, T1 T2. இன்ஜினுடைய டெம்பரேச்சர் தான் ஹை டெம்பரேச்சர் T1, லோ டெம்பரேச்சர் T2. அப்ளை பண்ணோம்னா எனக்கு எஃபிஷியன்சி ஈட்டா வேல்யூ கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அந்த இன்ஜினுடைய ஒர்க் டன் வந்து என்ன? கால்குலேஷன் ஆஃப் ஒர்க் டன். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இருக்கும் இல்லையா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை ஹீட் சப்ளை. அப்போ அந்த ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டு ஹீட் சப்ளை. எஃபிஷியன்சி வேல்யூ வந்து 64.2% இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமலில் போட்டோம்னா 0.642 இன்ட்டு Q1ங்கிறது ஹீட் சப்ளை. இன்ஜினுக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம் Q1. இந்த ரிலேஷன்லாம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் பேஜில் வந்து ஃபார்முலாஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாஸை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நெட் ஒர்க் டன் நமக்கு என்னது? இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண ஒர்க்கு மைனஸ் ரெஃப்ரிஜரேஷன் கொடுக்கப்பட்ட ஒர்க்கு. ஸோ W1 மைனஸ் W2. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நெட் ஒர்க் டன் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 370 kJ. W1ங்கிறது நமக்கு வந்து இன்ஜின் ஒர்க் எவ்வளோங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான ரெஃப்ரிஜரேஷன் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு W2 என்னங்கிறது கிடச்சிட போகுது. அன்னோன் வேல்யூ சொல்லக்கூடிய W2 நமக்கு என்னங்கிறது கிடச்சிடும் 978 kJ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ இந்த இன்ஜின் வந்து எவ்வளவு எஃபிஷியன்சிங்கிற ஒரு ஸ்டெப்பில் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த இன்ஜின் எவ்வளோ ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிற ஒரு ஸ்டெப்பில் பார்த்தோம். மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இன்ஜின் ஹீட் சப்ளை கொடுத்து எஃபிஷியன்சி என்ன, எவ்வளோ ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஹீட் வெளியே வேஸ்ட் ஆகி வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ W ஒர்க்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதுலேருந்து எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் how much amount of mechanical work produced is that is equal to heat supplied minus heat rejection. நான் எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கிறோம் இன்ஜினுக்கு, அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து ஒர்க்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, மிச்சம் எவ்வளோ எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணியிருக்குது, தட் இஸ் ரிஜெக்ஷன். ஓகே, அப்போ ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் ஈக்குவல் டு ஒர்க் டன் ப்ரொடியூஸ்ட் பை திஸ் இன்ஜின். ஸோ W1 ஈக்குவல் டு ஹீட் சப்ளை நம்ம Q1 எடுத்திருப்போம், ஹீட் ரிஜெக்ஷன்னா Q2ன்னு எடுத்திருப்போம். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணோம்னா Q2 என்னங்குது, heat rejection எவ்வளோங்கிறது calculate பண்ணிக்கலாம். ஓகேவா? so this is the for heat engine calculation. so okay, so next one for refrigerator. அதே மாதிரி அங்கே efficiency work done heat transfer பார்த்தோம். ரெஃப்ரிஜரேட்டருக்கு பாருங்கள் COP பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா போடுறேன், டெம்பரேச்சர் ரிலேஷன் வச்சு இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணால் COP 4.4ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ ரெஃப்ரிஜரேஷன் நடந்துட்டு இருக்கு, அதாவது எவ்வளோ கூலிங் எஃபெக்ட் நடந்துருக்கு. that COP equal to Q3 by W2. that is Q3ங்கிறது என்னது, நமக்கு வந்து ஹீட்டை வந்து எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கு வெளியே வந்து. W2ங்கிறது என்னது, நமக்கு கொடுத்த இன்புட் ஒர்க்கு. எனக்கு இதில் எது தெரியாது, Q3 தான் கேட்டிருக்காங்க, தெரியாது. ஸோ Q3 equal to CP into W2. வேல்யூ அப்ளை பண்ணனா 4300 kJ கிடைச்சிட போகுது. ஓகே, தென் லாஸ்ட் பாருங்கள், calculation of heat released by the refrigerator to the high temperature. ஃப்ரிட்ஜ் வந்து ஹீட்டை ஃபுல்லாக வாங்கிட்டு என்ன பண்ணும், லோ டெம்பரேச்சர் வந்து வாங்கி வெளியே தான் ஹை டெம்பரேச்சர் வந்து வெளியே ரிஜெக்ட் பண்ணுது இல்லையா, ரிலீஸ் பண்ணுது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், இன்புட் நம்ம என்னவா கொடுப்போம், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஒர்க்கு ஒரு ஹீட் சப்ளை பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணி ஹீட்டை ரெஃப்ரிஜரேட் சப்ளை பண்ணுறோம், அதுதான் வெளியே போகிறது Q4ஆக வெளியே போகும். ஸோ வேல்யூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா Q4 கிடைக்க போகுது. தென் லாஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், கேல்குலேஷன் ஆஃப் நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். 40 டிகிரி செல்சியஸ்க்கு போன ஹீட் யாரெல்லாம்,
Q2 Q4 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.